பில்கிஸ் பானுவின் அயராத போராட்டம் திமிர் பிடித்த பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் வெற்றிக்கான அடையாளம். குற்றவாளிகளின் காவலரே பாஜக தானே. தமிழ்நாட்டுல கூட அண்ணாமலைஜி காவலரா இருக்காரு. சிறுபான்மையினர்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான் சொல்லிட்டு தெரியுற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெத்தி அடியா ஒரு பதில சொல்லியிருக்காரே. பொய் சொல்வது என்று வந்துவிட்டால் அதற்கு எல்லை கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அப்போ அதிமுக என்ன செஞ்சாங்க? அதிமுக பிஜேபி கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்தார். இதுக்கெல்லாம் நியாயம் கேட்டுதான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வர 14ஆம் தேதி நடைபயணம் போறாரு. ஆமாங்க, அதுவும் அவரு மணிப்பூர்ல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. Planning of Bharat Jodo Nyaya Yatra, which is going to be start from Manipur on 14th of January. INTUC இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துல கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீரென்று ஒரு செயற்கையாக ஒரு துன்பத்தை மக்களிடம் திரிக்க கூடாது என்பதுதான் INTUC நோக்கம். எனவே இந்த போராட்டத்திலே INTUC பங்கேற்காது. அதாகப்பட்டது மகாஜனங்களே. பெரியவங்க சொல்ற மாதிரி தலவாழையில போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். கரெக்ட் தான் தம்பி. இதுக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பாங்க. அதனால நாமளும் மொய் வச்சுட்டு சாப்பிடுறது தான் நாகரீகம். பெரியவங்களை பத்தி தம்பி ரொம்பவே புகழ்ந்து பேசுது. வீட்ல சொல்லி அனுப்பியிருப்பாங்க, மொய் கரெக்டா வச்சிருவாரு. ஹலோ அங்கிள் ஆண்டி, சும்மா தொண பேசாதீங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்படிலாம் விட்டுட முடியாது தம்பி. பெருசுன்னா அதாவது பெரியவங்கன்னா 4 விஷயம் சொல்லத்தான் செய்வோம். ஆமா, இவங்க பெரிய சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டுன்னே தான் வச்சுக்கோ. சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருந்ததுனால தான் குஜராத் பாஜக அரசாங்கத்தோட தலையில ஓங்கி ஒரு குட்டு கொட்டி இருக்கு. குஜராத் பாஜக அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கா. பாத்தியா, நாட்டுல இப்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கிற விஷயமே உனக்கு தெரியல. பெருசா பேச வந்துட்ட. ஏங்க அவன் கிடக்குறான், என்ன குட்டு வச்சிருக்கு? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பில்கிஸ் பானு வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 பேர் குஜராத் அரசாங்கத்தால முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டது செல்லாதுன்னும் 2 வாரங்கள்ல 11 பேரும் சரணடையணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. பில்கிஸ் பானு வழக்கா? அது என்ன வழக்கு? எதுக்கு குஜராத் அரசாங்கம் குற்றவாளிகளை முன்னாடியே விடுதலை செய்யணும்? ஆஹா, எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியலையே. டென்ஷன் ஆகாதீங்க டார்லிங், எனக்கும் அதை பத்தி தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சொல்றேன்டி செல்லம். இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்துச்சு. அதாவது 2002 வருஷம் பிப்ரவரி 27ஆம் தேதி குஜராத்தின் கோத்ரா ரயில் நிலையத்தில் நின்றுகிட்டு இருந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்ல 2 பெட்டிகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. இதை தொடர்ந்து குஜராத் முழுவதும் கலவரம் வெடிச்சது. கோத்ராவில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தாகோத் நகர் பக்கத்தில் இருக்கிற ரந்திக்பூர் கிராமத்தில் முஸ்லீம்கள் வசிச்ச பகுதியில் ஒரு கும்பல் தாக்குதல் நடத்துச்சு. அப்போ பில்கிஸ் பானு அப்படிங்கிற கர்ப்பிணி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அந்த பெண்ணோட குழந்தை உட்பட அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. 6 பேர் என்ன ஆனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா 2004 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு மும்பையில் இருக்கிற CBI சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. 2008 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இத மும்பை உயர்நீதிமன்றமும் உறுதி செஞ்சது. இந்த நிலையில 14 ஆண்டுக்கு மேல சிறையில் இருந்த இவங்களுக்கு குஜராத் பாஜக அரசாங்கம் தண்டனை குறைப்பு வழங்கி இருக்கு. 11 பேரும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணாங்களா? பில்கிஸ் பானு மட்டும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள்னு பலரும் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணாங்க. ஓ, இந்த மேல்முறையீட்டுல தான் உச்ச நீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பு கொடுத்திருக்கா? தீர்ப்புல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சார்? பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்ததுனால தண்டனை குறைப்பு முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக முடிவெடுக்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னும், இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா அரசு முடிவெடுப்பது தான் பொருத்தமானதுன்னும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. 11 பேரின் விடுதலையில
நீதிபதி காவல்துறை தலைவரிடம் ஆலோசனை பெறப்படவில்லை, எனவே 11 குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்கிறோம் அப்படின்னும் அவர்கள் 2 வாரங்களுக்குள்ள சரணடையணும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சூப்பருங்க. அதிகார திமிர் பிடிச்ச பாஜக அரசாங்கத்துக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமா இருக்கும். செல்லக்குட்டி, காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதே மாதிரி கருத்தை தான் சொல்லி இருக்காரு. அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல இத பத்தி பதிவு பண்ணியிருக்காரு. பில்கிஸ் பானுவின் அயராத போராட்டம் திமிர் பிடித்த பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் வெற்றிக்கான அடையாளம். தேர்தல் ஆதாயங்களுக்காக நீதியை கொல்லும் போக்கு என்பது ஜனநாயக அமைப்புக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு குற்றவாளிகளின் காவலர் அல்லது ஆதரவாளர் யார் என்பதை மீண்டும் ஒரு முறை நாட்டுக்கு எடுத்துரைத்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குற்றவாளிகளின் காவலரே பாஜக தானே. தமிழ்நாட்டுல கூட அண்ணாமலைஜி காவலரா இருக்காரு. ஒரு காலத்துல காவல்துறையில இருந்தவரு இப்ப குற்றவாளிகளுக்கு காவலரா இருக்காரா? என்னங்க பண்றது, பாஜகல சேர்றவங்க எல்லாருமே புனிதர்களா மாறிடுறாங்க. தப்பு பண்றவங்க நம்பி வந்து சேர்ற கட்சியே பாஜக தானே. ஆனா இதே மாதிரி நிலைமையில ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வரவேற்று பல தலைவர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம பிரியங்கா காந்தி அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் பெண்களுக்கு எதிரான போக்கு வெளிப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். பில்கிஸ் பானு தனது போராட்டத்தை துணிச்சலுடன் தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்களும் இந்த விவகாரத்தை பத்தி பேசியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. குற்றவாளிகளை பாரதிய ஜனதா பாதுகாக்கிறது என்பதற்கு பில்கிஸ் பானுடைய வழக்கே ஒரு சான்று. பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றம் சென்றார். உச்சநீதிமன்றத்தில் அவ்வாறு அந்த 11 குற்றவாளிகளை விடுதலை செய்தது தவறு, அரசு செய்திருக்க கூடாது, எனவே அவர்கள் மீண்டும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த 11 பேரையும் மீண்டும் சிறைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். எங்க சிறுபான்மையினர்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான்னு சொல்லிட்டு தெரியுற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெத்தி அடியா ஒரு பதில சொல்லியிருக்காரே, அத பாத்தீங்களா? பொய் சொல்வது என்று வந்துவிட்டால் அதற்கு எல்லை கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது இந்தியாவில் இருக்கிற சமூக நீதிக்காக போராடுகிற சிறுபான்மை மக்களும் நம்மவர்கள் என்று நினைக்கிற கட்சிகள் தான் அவர்களுக்காக போராடினார்கள். தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, பல்வேறு இயக்கங்களும் அதற்காக கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். அப்போ அதிமுக என்ன செஞ்சாங்க? அதிமுக பிஜேபி கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்குன்னா, மோடியின் பின்னால் சென்றால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. சூப்பருங்க. மோடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியில இருந்தவங்க மட்டும் இல்ல, பாஜக ஆட்சியை எழுந்த மாநிலத்துல கூட இதே நிலைமைதான். ஓ, பாஜக முன்னாள் அமைச்சர் மேல மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கே, அதை சொல்றீங்களா? அடடா, எனக்கே அப்டேட் கொடுக்குறீங்களா? ஆமா, இது எங்க நடந்திருக்கு? என்ன பிரச்சனை? கர்நாடக மாநிலத்துல தாங்க நடந்திருக்கு. பாஜக முன்னாள் அமைச்சர் ரமேஷ் ஜார்கிஹோலி பெலகாவியில சௌபாகியா சர்க்கரை ஆலைன்னு நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. இதோட வளர்ச்சிக்காக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் கர்நாடகா கூட்டுறவு வங்கியில 232.88 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. ஆனா வட்டி, அசல், அபராதம் எதையுமே முறையா செலுத்தல. இதனால மொத்த நிலுவை 439.7 கோடி ரூபாயா இருக்கு. கூட்டுறவு வங்கி பல முறை பணத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்கவே இல்ல. பாஜக ஆட்சியில் இருக்கிற தைரியத்துல அப்படியெல்லாம் அவர் பண்ணி இருப்பாரு. வாராக்கடனை தள்ளுபடி பண்றது பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் பாஜகவை சேர்ந்தவங்களுக்கும் வழக்கமா நடக்கிறது தானே. ஆமாங்க, வங்கியில 500 ரூபாய் கூட இல்லாத சேல விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறதும் இந்த மத்திய பாஜக அரசாங்கத்தோட ஆட்சியில தாங்க நடக்கும். சவுண்டே இல்லாம சீண்டி பார்க்கறது, தனக்கு எதிராக சத்தம் கிளப்பினா உடனே பம்மி பின்வாங்கிறது, இது எல்லாமே பாஜகவோட அரசியல் தனித்தன்மை. இவங்க ஆட்சியில அமலாக்கத்துறை கூட இப்படித்தான் பேர் வாங்குது. அது சரி, அந்த முன்னாள் பாஜக அமைச்சருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா சொன்னீங்க? ஆமாங்க, வங்கி நிர்வாகம் பெலகாவில உள்ள
விஸ்வேஸ்வரபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கு. பாஜக முன்னாள் அமைச்சர் ரமேஷ் ஜார்கிஹோலி, அவரது மனைவி மற்றும் தாய் ஆகியோர் மேல போலீசார் இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் 406, 420 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நாட்டுல இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் நியாயம் கேட்டுதான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வர 17ஆம் தேதி நடைபயணம் போறாரு. ஆமாங்க, அதுவும் அவரு மணிப்பூர்ல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. இத பத்தி காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாருங்களேன். Planning of Bharat Jodo Nyaya Yatra, which is going to be start from Manipur on 14th of January. You are all aware that All India Congress Committee has decided Bharat Jodo Nyaya Yatra from 14th onwards under the leadership of our former Congress President Rahul Gandhi ji. மணிப்பூர்ல இருந்து எதுக்காக இந்த நடைப்பயணத்தை தொடங்கணுங்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் கொடுத்த விளக்கத்தை பாத்தியா? தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணம், நீதி கேட்டு நெடும் பயணம் மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். நீங்க மணிப்பூர் மாநிலத்திலிருந்து அது துவங்குகிறது. ஏன் மணிப்பூரை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், அங்க 2000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த இடையத்தை சென்று பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அவர் உலகத்துல பல நாடுகளுக்கு பயணம் செய்தார். இந்தியா வருவார், திரும்பவும் உலக நாடுகளில் பயணம். ஆனால் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு செல்வதற்கு அவர் தயக்கம் காட்டினார். அந்த நிலையில தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நடைபயணத்தை மணிப்பூரில் இருந்து துவங்குகிறார்கள். இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பொதுமக்களை பாதிக்கலன்னு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரே, உண்மையா? ஆமாங்க, நான் கூட பஸ்ல தான் வந்தேன். 95% மேல பேருந்துகள் வழக்கம் போல இயங்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் வேற பொங்கலுக்கு ஊருக்கு போகணும், அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் INTUC இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துல கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு முன்வந்திருக்கிற சமயத்துல இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்டிருந்த மக்களை செயற்கை துயரத்துல தள்ளுற மாதிரி இருக்கு இந்த போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சற்று தினங்களுக்கு முன்புதான் தமிழகத்தை இயற்கை பேரிடர் மிகவும் ஒரு பயமுறுத்தி விட்ட ஒரு நிலையிலே தமிழக அரசாங்கமும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் பொதுமக்களும் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த துயரத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகின்ற வேளையிலே திடீரென்று ஒரு செயற்கையாக ஒரு துன்பத்தை மக்களிடம் திணிக்க கூடாது என்பதுதான் INTUC நோக்கம். எனவே இந்த போராட்டத்திலே INTUC பங்கேற்காது. கரெக்டா தாங்க சொல்லியிருக்காரு. ஆமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பாடே வரல. அந்த பக்கம் மட்டும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க, நமக்கு ஏன் வரல? அது மொய் வச்சவங்களுக்கான பந்தி, இது மொய் வைக்காதவங்களுக்கான பந்தி. என்னங்க சொல்றீங்க? இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி இல்லாம பண்ணுவாங்க? என்ன தம்பி பண்றது, விலைவாசி விற்கிற நிலைமை அப்படி. என்னங்க நீங்க, உங்களுக்கும் தான் சொல்றேன். நீங்க என்ன கோவமே படாம இருக்கீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு புடிங்க சார். தம்பி, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே நாங்க தான். ஒன்ன மாதிரி மொய் வைக்காதவங்களை கண்டுபிடிச்சு வசூல் பண்ற டிபார்ட்மெண்ட்டை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இவர் சூப்பர்வைசர், நான் டெபுட்டி சூப்பர்வைசர். ஆட பாவிகளா, கல்யாண வீட்டுல ஓசி சோறுக்கும் வச்சுட்டீங்களாடா ஆப்பு. அதாகப்பட்டது மகாஜனங்களே.